ஸ்ரீ குருபியோ நமக. திருமூல திருமந்திரம் உரைய 41 விளக்கம். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. நாபிக் அமிலத்தில் இருக்கும் திருப்பார்கடலுக்கு நிகரான மிகச்சிறிய நீர்த்துளி போன்ற உயிர் வித்துவில் இருந்து அமிர்தம் கிடைய மேருமலைக்கு நிகரான மந்திர ஒளியை மத்தாக்கி பாசுகி என்னும் நாகத்திற்கு நிகரான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு என்னும் இவ்விரண்டையும் கடையும் கயிறாக்கி கடையும் போது முதலில் மூச்சின் சினத்தால் வெளிப்படும் விஷத்திற்கு ஒப்பான தன்மைகள் தேகம் முழுவதும் பரவி அழிவை ஏற்படுத்தாமல் இருக்க அக்கணத்தில் 70 தாய்மார்களுக்கு நிகரான குருவருள் சக்தி வடிவாக உடனிருந்து அவ்விஷத்தை தோன்றிய அந்நிலையிலேயே நிலைநிறுத்தி காத்தருளும். அவ்வாறு குருவருள் என்னும் சக்தியின் துணையின்றி செய்யப்படும் இத்தகைய யோகத்தில் வெளிப்படும் விஷமானது தடுப்பார் யாரும் இல்லாததால் அது தேகம் முழுவதும் பரவி அழிவையே ஏற்படுத்தும். எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும் போது பெண்மானை விட்டு ஆண்மான் ஒருபோதும் விலகாது இருக்கின்றதோ அவ்வாறே இத்தகைய யோக பயிற்சியின் போது குருவருளை இடைவிடாது பற்றியபடியே இருந்தால் இறையருள் என்னும் அமிர்தம் கிட்டி இரவாமை என்னும் பேரின்ப பேற்றை பெறலாம். திருமூலர் திருமந்திரம் உரைய 42 விளக்கம். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனான் முடி செய்தது நல்கு மாயகம் சூழ்ந்து வரவல்லாகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே. மேலும் இத்தகைய யோக மார்க்கத்தில் மாயையின் வசத்தால் தொய்வு ஏற்பட்டு பேரின்ப பேற்றை அடைய முடியாத நிலை ஏற்பட்டாலும், அதாவது மீண்டும் பிறக்கும் நிலை உருவானாலும் கூட மூங்கில் போலும் தோளுடைய உமையவளின் நாயகனான சிவபெருமானின் திருவருள் குருவருளாக அவர்களின் அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடரும். திருச்சிற்றம்பலம்.